பிரிவுதான் காதல் என வலியோடு பேசினார் கோவை பாலகிருஷ்ணன். ஆம், 38 வயதாகிறது, திருமணம் செய்யவில்லை. பலமுறை ஏன் என கேட்டு பதில் வந்தது. காரணம், அவள் பெயர் வள்ளி. பேருந்தின் ஜன்னலோரத்தில் கம்பிகளுக்கிடையில் அவன் முகம் பார்த்தேன். சினிமா காதல் போலத்தான் ஒரு நொடியில் காதல் பிறந்தது. சில நாட்கள் அவள் முன்னே போனேன், சில நாட்கள் அவள் பின்னே தொடர்ந்து போனேன். கல்லூரி முடிந்தது. வீட்டிற்கு செல்பவள் ஒரு நாள் அருகில் உள்ள பூங்காவிற்கு சென்றாள். நானும் சென்றேன். சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்க ஒரு சிறு பையனை பிடித்து முத்தமிட்டு அவள் காதலை வெளிப்படுத்தினாள். அந்த நொடியில் உயிர் பிரிந்தது போல இருந்தது. இரவு முழுவதும் உறக்கமில்லை. காதல் கடிதம் எழுத நினைத்தேன். எழுத வார்த்தைகள் இல்லை. என் பெயரும் அவள் பெயரும் தான் தலை சிறந்த காதல் என நினைத்தேன். அதையே எழுதினேன். கடிதத்தையும் அவளிடம் கொடுத்து விட்டேன். மறுநாள் அவளிடமிருந்து அதே கடிதம் திரும்ப வந்தது. அவள் தொலைபேசி எண், முகவரியுடன். இது நாள் வரை கோடி முத்தம் கொடுத்திருப்பேன் அந்த கடிதத்திற்கு. காதல் மலர்ந்தது. 3 ஆண்டுகள் கழிந்தது. காதலின் போது என்னிடம் இருந்த தகுதிகள் அனைத்தும் திருமணத்திற்கு உதவாது என காலம் கடந்த பின்புதான் தெரிந்து கொண்டேன். காதல் பேசு, உண்மை காதல் பேசு.